காலையில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4 மணி ஷோ போகிறப்ப வீணாக போனவன் காலங்காலத்தில் 4 மணிக்கு அப்படி போய் அந்த படத்தை பார்த்து என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்ட ஒரு அம்மா கட்சி ஆரம்பித்து ஒரு மீட்டிங் விடாமல் எல்லா மீட்டிங்கும் போகிறப்ப தருதலை 10 பைசா வீட்டுக்கு சம்பாரித்து போட வக்கில்ல. ஆனால் கிளம்பி போகிறான் பார், ஊர் சுற்ற போகிறான் பார், ஊதாரி டேஷு பீஷு புஷு அப்படின்லாம் திட்டின ஒரு அம்மா நாளைக்கு அந்த கட்சி ஒரு மீட்டிங் நடத்தும் போது அதே பையன் அந்த கட்சி மீட்டிங்கு போகாமல் வீட்டில் படுத்து கிடக்கும் போது அதே அம்மா த சேம் மதர், ராசா என்னடா கட்சி மீட்டிங்கு போகலையா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்லாம் ஒரு சில ஃபீலிங்ஸ் வருது. ஒரு சைடு எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தான் செய்வோம் அப்படின்னு வாரியர்ஸ் செய்கிறதும், எங்கள் அண்ணனை நாங்கள் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அதுக்கு எகெயின்ஸ்டாகவும் இருக்கிறத பார்க்கும்போது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பட் த ஃபன்னி திங் இஸ் திஸ் இஸ் வாட் வி ஆஸ்க் ஃபார். ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு மக்கள் கேட்டாங்க. மாற்றம் கேட்குறது தப்பு கிடையாது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு புரியலை அந்த மாற்றத்தை நம்ம யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது தெரியலையோ என்னமோ எனக்கு தெரில. பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், விஜய் அவருக்கு பார்த்திங்கன்னா ஹி ஆல்வேஸ் நோஸ் வாட் ஹிஸ் ஆடியன்ஸ் வாண்ட் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஒரு மாற்றம் கேட்டீங்க, அவர் இன்றைக்கி அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன், முழுசாக நம்புகிறேன். பிகாஸ் யூஸ்வலாக என்ன இருக்கும், எங்கேயாவது ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போய் நம்ம ஆறுதல் சொல்லுவோம். பட் அண்ணன் நீங்கள் மாற்றம் எதிர்பார்க்குறீங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு ஆறுதல் நான் உங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ கேட்ட நம்மளே அண்ணன் ஒரு புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றப்ப அதுக்கு எகெயின்ஸ்டாவோ அதை க்ரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறதோ எனக்கு அதில் நான் கொஞ்சம் கூட உடன்படலை. அதுலேயும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு நடந்து அந்த பஸ்ஸை அவர் இருக்க இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம், இல்லை அதெல்லாம் காட்டாமல் அவர் 2 ஸ்டெப்பு ஏறுறதை மட்டும் காட்டியிருக்கலாம். பட் ஆனால் அவர் அங்கேருந்து அண்ணனுக்காக வர்றார் அப்படிங்கிறதெல்லாம் காட்டும் பொழுது ஒரு மாற்றம் வருது அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா மட்டும் சோறு திம்பாங்க, சோத்தில் உப்பு போட்டு திம்பாங்க போல், எனக்கு அப்படியெல்லாம் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காசை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஒரே மன வருத்தமாக இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ பார்த்தேன், என் தம்பி போனால் என்னங்க நான் இருக்கேங்க, அவனாலே எங்கள் வீட்டுக்கு 10 பைசாவுக்கு பிரச்சனை இல்லை, என்னால் எங்கள் வீட்டுக்கு 10 பைசா பிரச்சனை இல்லை, என் தம்பி இப்போ 20 lakhs வாங்கி தந்துட்டான், மேபி அடுத்து நான் இருக்கேன் எங்கள் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது அவர் ஒரு 20 லட்ச ரூபா என்றைக்காச்சும் ஒரு நாள் சம்பாரித்து தரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு இருக்காரோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. பட் மக்களே, வி ஷுட் அப்ரிஷியேட் இட். நம்ம தான் கேட்டோம், ஒரு மாற்றம் வேண்டும்னு கேட்டோம். அந்த மாற்றம் வர்றப்ப அதை 2 கையால் கட்டி தழுவி எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஓகே.